jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் பார்க்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி தான் பார்க்க போறோம் குட்டீஸ். அதுதான் கார்ட்டூன் அடிக்ஷன். கார்ட்டூன்னாலே பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டோம்ல. டெய்லி கார்ட்டூன் ஓடாத வீடே கிடையாது. ஆனா கார்ட்டூனே டெய்லி ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கும்போது அது நம்மள அறியாமலே பெரிய அடிக்ஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும் குட்டீஸ். இத பத்தி ஒரு உண்மை சம்பவம் சொல்லவா? ஒரு குட்டி பையன் கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சானா. அத அவன் தினசரி ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கும்போது அத பார்த்து ஏன் நம்ம ட்ரை பண்ண கூடாதுன்னு நினைச்சு அது அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை தான் உண்டாக்கிச்சு குட்டீஸ். இதனாலதான் கார்ட்டூன் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்றாங்க. இத பத்தி தான் இப்ப இந்த எபிசோட் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இப்ப கூட ஒரு குட்டீஸ் D2 ஹோம் ஷார்ட் பிலிம் தான் இப்ப பார்க்க போறோம். எல்லாரும் ரொம்ப கவனமா பாருங்க. அடுத்ததான் நான் உங்ககிட்ட கேள்வியும் கேட்பேன். சோ இப்ப எல்லாரும் ஷார்ட் பிலிம் பாப்போமா? ஓவர் டு ஷார்ட் பிலிம் டைம். அருவி கிட்ட போயில கண்ணன புடலையா வச்சுட்டு போற. சரிங்க சார், பண்ணிடலாம். நான் அவர்கிட்ட பேசுறேன் சார். ஓகே சார். இது நம்ம டேவிட் மாதிரியே இருக்கு சார். ஒரு நிமிஷம். டேவிட், டேவிட், எதுக்கு இவ்வளவு அவசரமா விடுறான் சார்? ஒரு நிமிஷம் சார், ஒரு எமர்ஜென்சி. ஷின்சான், நீ இப்ப ட்ரையல் ஸ்கூலுக்கு போறியா? எப்படி ஃபீல் பண்ற? சொல்ல போனா ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றேன். வெட் டிஷ்யூ, பாடி லோஷன், ஷாம்பு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் டேவிட், டியூஷன்ல இருந்து வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகாம டிவி போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? போய் குளிடா. மா போமா, ஒரு முக்கியமான ப்ரோகிராம். முக்கியமான ப்ரோகிராமா? என்ன டிரைவர் இதுல இல்ல? ஒருவேளை ஷின்சானை பத்தி அவனுக்கு தெரிஞ்சு போச்சா என்னமோ. டேய், டிவி பார்க்க வாடா. இவ்ளோ ஸ்பீடா வந்த? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நல்லா அவனை விடுங்கண்ணே, நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, வரேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறேன். எல்லாம் சேஃபா இருக்கு. ஷின்சான், வா சீக்கிரமா உள்ள வா. இதோ வரேன் நண்பா கசாமா. கொஞ்சம் நில்லு, நீ எதையோ மறந்துட்டு போற. அம்மா என்ன சொல்லுவீங்க? டேவிட், டேய் பெட்ரூம்ல என் போன் இருக்கு, எடுத்துட்டு வாடா. டேவிட், டேய் என்ன டேவிட், நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், போன் எடுத்துட்டு வந்து கொடுன்னு. என்னடா டிவி பாத்துட்டு இருக்க? மா, நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் டிவி பாக்குறேன், அதுவும் விட மாட்டீங்களா? நீ டிவி முன்னாடி உட்காந்து 1 மணி நேரம் ஆச்சு, இப்பதான் டிவி பாக்குறியா? போய் என் போன் எடுத்துட்டு வாடா. சோ எங்க அம்மாக்கு இதே வேலை தான். எடுத்துட்டு வரமா சார்? எங்க அம்மா வர டிவியே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நோ 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 நோ, நம்ம கையில போன் எடுக்கணுமா? நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி ட்ரை பண்ணலாம். சரி, இந்த கையில ட்ரை பண்ணலாம். இப்ப 2 கையில ட்ரை பண்ணலாம். டேய் டேவிட், என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் ஸ்பைடர்மேன் மாதிரி போன் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருடா, போடா.
நமக்கு ட்ரைனிங் பத்தாது போல இருக்கு. நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து மறுபடியும் பண்ணலாம். நாளைக்கு தான் ஸ்கூல்ல எக்ஸாமு. நாளைக்கு தான் டிவில கார்ட்டூன் ஷோ வேற போடுறாங்க. ஸ்கூலை கட்டடிச்சு எப்படியாவது அந்த கார்ட்டூன் ஷோவை பார்த்தே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. நாளைக்கு நம்மளோட திறமைய காட்ட வேண்டியதுதான். டேவிட், இப்ப நீ தூங்கு. குட் நைட் டா டேவிட். இது என்ன சத்தம்? என்ன சத்தம்? கதவை வேற திறந்து கிடக்கு. திருடன் ஏதாவது வந்துட்டானோ? என்னங்க? என்னங்க? என்னம்மா? ஏங்க கொஞ்சம் சீக்கிரங்க வாங்களேன். ஏங்க என்னம்மா? வாங்களேன். என்னாச்சு? ஏங்க வீட்ல ஏதோ திருடன் வந்திருக்கான் போல இருக்கு. கனவு ஏதாவது கண்டியா? வா தூங்கலாம், தூக்கம் வருது. ஏங்க ஏதோ சத்தம் கேக்குது பாருங்க. கதவு வேற திறந்து கிடக்கு. வாங்கங்க, வாங்க போய் பிடிக்கலாம். வர வர நீயும் பையன மாதிரியே டார்ச்சர் பண்ற. ஏங்க நீங்க போய் பாருங்களேன். சரி இரு. பயமா இருக்கு. இரு, நான் முன்னாடி போறேன். நகரு. போங்க. இவன் தானா? இவனா? டேய் டேவிட், இந்நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, என் சைக்கிளை நான் பறக்கும் சைக்கிளா மாத்த போறேம்மா. இவனால என் தூக்கத்தையே கெடுத்துட்ட. அம்மாவும் பையனும் ஏதோ பண்ணி தொலைங்க. தூங்க விடாம தொல்லை பண்ணிக்கிட்ட. அம்மா, போஸ் கொடுக்காம லட்டு சமோசா போய் செஞ்சு எடுத்துட்டு வாங்கம்மா. எதுக்குடா இந்நேரத்துக்கு? அது சாப்பிட்டேன்னா நான் சீக்கிரமா சைக்கிளை ரிப்பேர் பண்ணிடுவாமா. டேவிட், போய் ஒழுங்கா தூங்கல. இப்ப அம்மா ஷின்சான் அம்மாவா மாறிடுவேன். போய் ஒழுங்கா படுப்போ. ச்சே, நம்ம கலை ஆர்வத்தை கலைக்கிறதுக்குனே வருவாங்க. இவனை என்ன பண்றதுன்னே தெரியலையே. அதுக்குள்ள விடுஞ்சிருச்சா? ஆக்ஷன் பிளான் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அம்மா, அம்மா வயிறு வலிக்குதுமா. அம்மா, அம்மா. என்னடா? அம்மா வயிறு என்னாச்சு? வலிக்குதுமா. டேவிட், அம்மா, அம்மா. என்னடா? என்னாச்சு? அம்மா வலிக்குதுமா வயிறு. வயிறு வலிக்குதா? உடம்புல ஒண்ணும் சூடாவே இல்லையேடா. அம்மா, எனக்கு வயிறு தாம்மா வலிக்குது. வயிறு வலிக்குதா? சரி இரு, நான் போய் லெமன் வாட்டர் எடுத்துட்டு வரேன். அம்மா, அம்மா. இன்னைக்கு எப்படியாவது ஸ்கூல்ல லீவ் போட்டு கார்ட்டூனை பாத்திர வேண்டியதுதான். ஐயோ அம்மா, அம்மா. டேவிட், அம்மா வயிறு வலிக்குது. இந்த செல்லம், இத குடி, இத குடி டேவிட். எந்திரி. ஜூஸ் குடி, சரியா போயிடும். நீ ஸ்கூலுக்கு போயிடுன்னு. ஐயோ அம்மா, இப்ப தலை வலிக்குது. தலை வலிக்குதா? என்னடா? மா, தலை வலிக்குதுமா. என்னடா வயிறு வலிக்குதுன்னு சொன்ன, இப்ப தலை வலிக்குதுன்னு சொல்ற? எனக்கு ரெண்டுமே வலிக்குதுமா. என்னடா நீ? மா, தலை வலிக்குதுமா. அம்மா தைலம் எடுத்துட்டு வந்துட்டேன். தேய்க்கிறேன். தலை சரிடா வலிக்குதுமா. சரிடா, சரியாயிடும். இரு. தலைவலி இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லம்மா. சரிடா, அப்ப ஸ்கூலுக்கு கிளம்பிடு. மா, கால் வலிக்குதுமா. ஏய், என்னடா வலிக்குது. தலைவலின்னா வயிறு வலின்னா இப்ப கால் வலிக்குதுன்னு சொல்ற? தெரியலம்மா, கால் வலிக்குது.
வலிக்குதுமா. சரி அம்மா கால் அமைக்க விடுறேன், சரியா போயிடும். சரியா? அம்மா வலிக்குதுமா. ஷோ. டேய் சரி பேசாம அம்மா, ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வலிக்குது. வந்துடலாமா? சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். அம்மா, நான் டாக்டருக்கு கால் கால் பண்றேன். வலிக்குதுமா. அம்மா அம்மா அம்மா, ஹலோ, டாக்டருக்கு டாக்டர். ஃபோன் பண்ணாதீங்கம்மா. நான் டேவிட் அம்மா அம்மா பேசுறேன். டேவிடுக்கு தான் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லை. அம்மா அம்மா, டாக்டர் எல்லாம் கூப்பிடாதீங்கம்மா. இருடா டாக்டர் வந்து சரி பண்ணிடுவாருடா. ஆமா வயிறு வலி தலைவலின்னா இப்போ கால் வலிக்குதுன்னு சொல்றான். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா டாக்டர்? வாங்க டாக்டர். அம்மா சரி அம்மா அம்மா, அமைதியா இருடா. டாக்டர் வேணாம். வச்சிடுறேன் டாக்டர். அம்மா வலிக்குதுமா. அம்மா வலிக்குது. சரிடா டாக்டர் வந்துட்டாரு பாரு. குட் மார்னிங் வாங்க மேடம். டாக்டர். டேவிடுக்கு என்னாச்சு? காலையில இருந்து வயிறு வலி தலைவலி கால் வலின்னு சொல்றான். கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறேன். இங்க வலிக்குதா? ஆமா டாக்டர். சரி. எம்ஆர்ஐ, இசிஜி, எக்கோ இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஊசி மட்டும் இப்ப போட்டுறேன். ஓகே டாக்டர். ஊசியா? அம்மா அம்மா வேணாமா. ஊசி போட்டாதான்டா அம்மா, அம்மா, சரியாகும். வேணாம். அம்மா அம்மா, ஊசி வேணாமா. டேய் ஊசி போட்டாதான் அம்மா, ஊசி சரியாகும். வேணாமா. பயப்படாத. அம்மா சின்ன அம்மா ஊசிதான். வேணாமா. சின்ன அம்மா அம்மா ஊசிதான்டா. வேணாம். சின்ன அம்மா அம்மா ஊசிதான். வேணாமா மாமா. சின்ன ஊசி அம்மா தான்டா. அம்மா வேணாம் டாக்டர். டாக்டர் வேணாம். வேணாம் போடுங்க வேணாம் டாக்டர். டாக்டர். அம்மா அம்மா, நான் போய் சொன்னமா. போய் சொன்னியா? ஆமாமா. ஏன்டா போய் சொன்ன? அம்மா நேத்து டிவில புது கார்ட்டூன் ஷோ போடுறேன்னு சொன்னாங்கம்மா. அதுக்கு தான்மா ஸ்கூல் லீவ் போடலான்னு இருந்தேன். சாரிம்மா. அப்படி வாடா வழிக்கே. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏமாத்தவ பாக்குற. போய் ஸ்கூல்ல கிளம்புடா போடா. ஸ்கூலை எப்படியாவது கட்டடிக்கலான்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறாங்க. டாக்டர் சாரி டாக்டர். ஓகே மேம், நோ ப்ராப்ளம். ம். சரிங்க மேடம், நான் வரேன். வாங்க. இங்க போனா ஒண்ணுமே இருக்காதேம்மா. என்ன வாங்குறது? இங்க தாங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. சரி எழுது. அம்மா அம்மா, என்னடா? எங்க ஸ்கூல்ல ரன்னிங் காம்படிஷன் வைக்க போறாங்களாமா. அதுக்கு நான் 1 வீக் சூப்பரா பிராக்டிஸ் பண்ணி கப்படிக்க போறேம்மா. சூப்பர்ரா. அம்மா ம். நான் லட்டு சமோசா இதெல்லாம் சாப்பிட்டுதாம்மா பிராக்டிஸ் பண்ண போறேன். டேய் அதெல்லாம் ஆயில் ஃபுட்டுடா. ஓவரா எடுக்க கூடாது. பூமர் பண்ணாதீங்கம்மா. இரு நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். டேவிட், நாம வெளியில போய் பேசலாமா? ஓகேப்பா. வா. இவனா? அப்பா இங்க எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தீங்க? டேவிட், இங்க இருக்கிற பழங்களை பறி பாப்போம். அவ்வளவுதானே, ஈஸியா பறிச்சிடலாம். டேய் என்ன பண்ற? நீங்க தானே பறிக்க சொன்னீங்க. இந்த பழம் வேண்டாம், அங்க இருக்கிற பழங்களை பறி. அப்பா அது ஒரிஜினல் மரம் இல்ல, ஷேடோப்பா. பாத்தியா, இந்த கார்ட்டூன் கேரக்டரும் நிழல் மாதிரி தான். அந்த கேரக்டர் மாதிரியே வாழ்க்கையில ட்ரை பண்ணனா தோல்விதான் மிச்சம். நீ தொடர்ந்து டிவி பார்த்து அதுக்கு அடிமையாவே மாறிட்ட. பைபிள் சொல்லுது 2 பேதுரு 2:19 எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன், கார்ட்டூன் இதெல்லாம் வாழ்க்கையில ஒன்ன ஜெயிக்காம பாத்துக்கோ. உன் இலக்க சரியா நியமி, அத சரியான பாதையில ட்ரை பண்ணு. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஓகேப்பா, இனிமேல் நான் டிவி கார்ட்டூன் பார்க்க மாட்டேன்ப்பா. வெரி குட். இப்ப நம்ம கிரவுண்ட்ல போய் விளையாடலாமா? ஐயே ஜாலி. என்ன குட்டீஸ், எல்லாரும் ஷார்ட் பிலிம் பாத்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். டேவிட் எந்த அளவுக்கு கார்ட்டூனுக்கு அடிமையா இருந்தான், அது எல்லாத்தையும் பார்த்து அதே மாதிரி பண்ணணும்னு நினைச்சான். ஆனா கடைசியில அது வெறும் நிழல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்ப கூட நம்ம ஒரு முக்கியமான செக்ஷனுக்குள்ள போக போறோம் குட்டீஸ். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போறோம். ஏசப்பா உங்களோட பேச போகிறார். சோ எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. நம்ம இப்ப மெசேஜ்குள்ள போக போறோம். ஓகேவா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? ஜாலி டைம் பிடிச்சிருந்துச்சா? நிறைய பேர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, நம்ம ரொம்ப ஃபேண்டசைஸ் ஆகி சில விஷயத்தை பார்க்கும்போது அதில் ஃபேண்டசைஸ் ஆகி இந்த மாதிரி நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியத்தை செய்வோம்.
சரியா? அது ஃபேண்டசி, நமக்கு இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம எதை ஃபேண்டசைஸ் பண்ணணும், நம்ம எதை ஆசைப்படணும்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் சரியா? நான் உங்களை போர் அடிக்கிறதுக்காகலாம் சொல்ல, பட் பைபிள்லேருந்து ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தெரியுமா, ஏசப்பா வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளை சூஸ் பண்ணணும், நாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வசனத்தை ஃபஸ்ட்டு வாசித்துடலாம் சரியா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. எது ஒரு விஷயத்த வந்து அவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதுக்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். ஸோ இப்போ பேசிக்கலாக என்னென்னா, ஒரு விஷயம் உங்களை வந்து ஜெயிச்சிருச்சு, ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து செஞ்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, நான் சொன்னேன்ல ஏசப்பா வந்து எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரியா? இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. இந்த இன்சிடெண்ட் பார்க்கலாமா, நம்மளை எப்படி சூஸ் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. உங்கள் எல்லாருக்கும் வந்து பைபிளில் ஆதாம் ஏவாளை பற்றி தெரியும் இல்லை? ஆதாம் வந்து ஆண்டவர் வந்து உலகத்தெல்லாம் உருவாக்கி, உலகத்தில் ஏதேன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் கொண்டு வந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மனைவியாகிய ஏவாளை கொண்டு வைக்கிறார். இவ்வளோ பெரிய தோட்டம் ஆதாமுக்காகவும் அவனுடைய மனைவியாகிய ஏவாளுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டு அவ்வளோ பெரிய இடம். என்ன சொன்னாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எல்லாமே இருந்துச்சு ஆதாமுக்கு ஏவாளுக்கும். நல்ல சாப்பிட்றதுக்கு நிறைய பழம் இருந்துச்சு. அதில் வந்து 2 விதமான வந்து மரம் இருந்துச்சு. அதாவது ஒரு மரம் என்ன, நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை கொடுக்குற மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தையும் அங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். கர்த்தர் வந்து அந்த மரத்தை அங்கே வைக்காமையே இருந்திருக்கலாம். அங்கே வைக்கிறதுனால தானே ஒரு பெரிய சோதனை வருது. இவங்க 2 பேரும் அது என்னவா இருக்கும், ஏதுவாக இருக்கும், வேண்டான்றாரே, சாப்பிடக்கூடாதுன்றாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வந்தது. ஒரு மரத்தை வச்சுட்டு எல்லா மரமும் வச்சு கொஞ்சம் யோசிங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பெரிய தோட்டத்தை கொடுத்துட்டு, இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான், தண்ணி உங்களுக்கு தான், தண்ணிக்கு கீழே மீன் இருக்குது, அதுக்கு மேலே வந்து அனிமல்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்காக தான். அது போக மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, இது எல்லாத்துலையும் நீங்கள் வந்து சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு மரத்தையும் அங்கே வச்சுட்டு, நன்மை தீமை அறியத்தக்க அங்கே மரத்தையும் அங்கே வச்சுட்டு, அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு எதை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கே தானே ஒரு க்யூரியாசிட்டி வரும். ஏன் அதை செய்யக்கூடாது, செஞ்சால் என்ன தப்பு, என்ன ஆகும், க்யூரியாசிட்டி நமக்கும் வரும் தானே. அப்படி தான் வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு க்யூரியாசிட்டி. அது என்னது, ஏன் அப்படி சொல்லணும், ஒருவேளை அப்படி செஞ்சேன்னா வந்து நம்மளும் வந்து இப்படி கர்த்தர் மாதிரி இருக்கிறத அவர் விரும்பலையோ அப்படின்லாம் வந்து பலவிதமான கேள்விகள் வந்து அவங்க அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டாங்க. எந்த பழத்தை கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் இது லாஜிக்கலாக இப்படி வந்து நீங்கள் பார்த்தா, எவ்வளோ பழம் இருக்குது உங்களுக்கு, அந்த பழம் தான் வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை இன்னும் யோசனை, கர்த்தர் அந்த மரத்தை வைக்காமே இருந்திருக்கலாமே, இப்படி பிரச்சனை வராமல் இருந்திருக்குமே அப்படியும் நிறைய யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்ணணும், நம்ம நன்மையை சூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் விரும்புகிறார் ஏசப்பா. அப்படி நமக்கு வந்து உரிமை கொடுத்துருக்குறாரு. நம்ம வந்து நம்ம வில்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணணும், எதையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு. அதை தான் இந்த வசனம் சொல்லி, எதனால் நீங்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதுக்கு அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எதுக்குமே நீங்கள் அடிமையாகக்கூடாது, எல்லாத்தையும் வில்ஃபுல்லாக மனசார நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க. தப்பாக வந்து ஆதாமும் ஏவாளும் சூஸ் பண்ணதுனால இந்த உலகத்தில் பாவம் வந்துருச்சு. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்க, அந்த பையன் எப்படி இருந்தால், உங்கள் லைஃப்பில் நீங்கள் வர்ற மாதிரியே இருக்குது. உங்களை யாரும் வந்து பண்ணுங்க அப்போனா நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க டிவி பார்க்குறது என்ன தப்பா, ஃபோன் பார்க்குறது என்ன தப்பா, இப்படிலாம் நிறையா கேள்விகள்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் அதில் என்னத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஏசப்பாவை எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு சம்பவம் பைபிள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் சரியா? ஆபிரகாமோட கர்த்தர் பேசி அவரை இந்த வந்து ஒரு வேலைக்கு அவரை கூட்டிகிட்டு வர்றார். அதாவது இந்த தேசத்துக்கு போங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமும் கூட்டிகிட்டு வர்றாரு. கர்த்தர் பேசுகிறாரு. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுகிறதுனால ஆபிரகாம் வந்து அதை செஞ்சு ஆசீர்வாதமாக இருந்தார். அவர் ஆசீர்வாதமாக இருந்தார், விசுவாசத்தோடு இருந்தார். அவருக்கு ஒரே பையன் ஈசாக்கு. அவரும் ஆபிரகாமை பார்த்ததுனால எங்கள் அப்பா நல்லா ஜெபிச்சாங்க, அதனால் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோட வழியில் வரான். ஆனால் அந்த ஈசாக்குக்கு 2 பசங்க, ஏசா யாக்கோபுன்னு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க.
ஆனால் அதில் ஒரு பையன்தான் யாக்கோபுன்றதை மட்டும்தான் கர்த்தரை தேடுறான். ஏசான்றவன் கர்த்தரை தேடலை. இங்கே தான் ஒரு சாய்ஸே வருது. இப்போ பாருங்களேன், எங்கள் அப்பா வந்து ஏசப்பா பிள்ளையாக இருந்தார், எங்கள் அம்மா வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, அதனால் நானும் ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கிறேன், நானும் கர்த்தரை தேடுறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தது யாக்கோபு. இல்லை, ஏசா வந்து இவங்கெல்லாம் இருந்து என்னத்தை கண்டாங்க, அதனால கர்த்தரை விட்டு வழி விலகி போன வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை சூஸ் பண்ணனால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் இந்த இடத்துல உட்காந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சொன்னேன்ல, ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு சாய்ஸ் கொடுப்பாரு. உங்களுக்கும் அப்படி தான் அவர் சாய்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் இந்த சாய்ஸில் ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, ஏசப்பாவை சூஸ் பண்ணுறீங்களா, அதுதான் முக்கியம். இப்போ அந்த வசனத்துக்கு வருவோமா? எது உங்களை ஜெயிச்சிருக்கிறோ அதுக்கு அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ நீங்கள் பாருங்களேன், சில பேர் வந்து டிவி பார்க்குறக்கு அடிமையாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை. கொஞ்சம் எதனால் நீங்கள் டிவி பார்க்குறீங்க, எதனால் கார்ட்டூன் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறீங்க, அதில் நல்லா இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது, அதனால் ஆசைப்படுறீங்க, அதனால் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த ஆசை. என்னைக்காவது ஏசப்பா கிட்ட பேசணும், நான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நம்ம ஆசைப்பட்ருக்குறோமா? நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இல்லைல்ல, நான் ஏசப்பா கிட்ட பேசணும், ஏசப்பா பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் இல்லைல்ல. அப்போது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? எதை மேலே நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க, எது மேலே நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தெரியுதா? ஆனால் உண்மையாகவே நம்ம ஏசப்பா கூட பேசுகிறதுக்கும் ஏசப்பா கூட பழகிறதுக்கும் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கும் தான் இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இப்போ ஏசப்பா நீங்கள் பேசுனா அவர் பேசுவார், அவர் பேசுகிறத நம்ம கேட்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எப்படி நம்ம டிவி பார்க்குறக்கு நீங்கள் டைம் பாருங்கள், காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே அடுத்த ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கிறோமோ, அதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம்ல. அதே மாதிரி தான் ஏசப்பாவுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். அப்போ தான் ஏசப்பா பேசுவார். அதிகமாக பைபிள் வாசிக்கணும், நீங்கள் ஜெபிக்கினீங்கன்னா அந்த டைமில் ஏசப்பா உங்களோட பேசுவார். உங்களோட பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம கொடுக்காததுனால தான், நம்ம ஆசைப்படாததுனால தான் நமக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கிறதில்ல. இப்போ நமக்கு நிறையா இதே மாதிரி வந்து நீங்களும் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து டிவி பார்க்குறீங்க, கார்ட்டூன் பார்க்குறீங்க, எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஃபேண்டசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்லட்டுமா? பைபிளில் அப்போஸ்தலர் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அப்போஸ்தலர் இருக்குது. அந்த புக்கு ஃபுல்லாக அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்குது. அதில் பாருங்களேன், அவங்க ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சு ஒருத்தரை வந்து நடக்க முடியாமல் ஒருத்தர் இருக்கிறான், அவனை கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க, அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அதே மாதிரி அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பேதுரு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ கண்கள் திறக்கப்பட்டு தரிசனத்தை பார்க்குறாரு, ஏசப்பா அவரோட பேசுகிறத கேட்குறாரு. அதே மாதிரி பேதுரு, யோவான், பவுல், இப்படி நிறைய பேர் அவங்க செய்த அற்புதங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஃபேண்டசைஸ் பண்ணுறீங்களே, நான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், டிவியில் வர்ற கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருந்தால், இப்படி நீங்கள் ஃபேண்டசைஸ் பண்ண, நான் வந்து ஜெபிச்சா பேதுரு யோவான் மாதிரி அற்புதம் நடக்கும், நான் கை வச்சு சப்பானிகள் நடப்பாங்க, நான் ஜெபிக்கும்போது தரிசனத்தை நான் பார்ப்பேன், இது சூப்பர் ஹீரோ பவர் தானே. ஏசப்பா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கல்ல, கடைசி நாளில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நான் ஊற்றுவேன், அப்போ வந்து எல்லாரும் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாங்க அப்படின்னு ஏசப்பா வாக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல. அந்த வாக்குத்தத்தை உங்களுக்குள்ளே தானே பரிசுத்த ஆவியானவர். ஏசப்பா நமக்குள்ளே இருக்கும்போது, ஏசப்பா மாதிரி ஒரு பெரிய கடவுள் நம்ம கூட நம்ம இருக்கும்போது, அவருடைய வல்லமையை நமக்கு தரேன்னு சொல்லும் போது, நாம் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ ஸ்டண்ட்ஸ் நம்ம செய்யலாம்ல. இந்த மாதிரி காரியங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து செய்யலாம்ல. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நீங்கள் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி செய்யுங்க, நான் வந்து ஜெபிக்கும் போது உங்களை பார்க்கணும், நான் வந்து ஜெபிக்கும்போது நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும், பைபிள் வாசிக்கும் போது எனக்கு நிறைய காரியத்தை நீங்கள் சொல்லித்தாங்க, இப்படி நீங்கள் ஜெபிச்சா ஏசப்பா உங்களுக்கு செய்வார்ல. நீங்கள் அதை ஃபேண்டசைஸ் பண்ணலாம்ல. நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நமக்கு எங்கே ஆர்வமாக ஆசைப்படுறோமோ அந்த காரியத்தில் தான் நம்ம வந்து அதிகமாக டைம் செலவு பண்ணுவோம். நீங்கள் ஏசப்பாவுக்கு கொஞ்சம் டைமை இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், சரியா? நீங்கள் படிக்கிறீங்க, டிவி பார்க்குறீங்க, கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏசப்பாவுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா, ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. நீங்களும் வந்து ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க, நீங்கள் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், இவங்க வந்தாங்க, இவங்க ஜெபிச்சாங்க, அற்புதம் நடந்தது அப்படின்னு உங்களை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லுவாங்கல்ல. ஏசப்பா அவங்க கூட இருக்கிறதுனால நீங்களும் ஹீரோவாக இருப்பீங்கள்ல. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம அதை ஃபேண்டரைஸ் பண்ணலாமா?
இப்போ நம்ம அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபேண்டசைஸ் பண்ணி டிவியோ கார்ட்டூன் அடிக்ட் ஆகி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, இந்த மாதிரி எனக்கு அதிகமாக அந்த கார்ட்டூன் ஒரு மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது, இதுக்கு நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுங்க, அதில் எனக்கு ஆர்வம் வரட்டும் அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக நீங்கள் சூப்பர் ஹீரோவாக ஆகிறதுக்கான பரிசுத்தாவியினால் எனக்கு நிரப்புங்க, நான் ஜெபிச்ச அற்புதம் நடக்கணும், நான் ஜெபிக்கும்போது நான் வந்து தரிசனங்களை பார்க்கணும், நீங்கள் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு ரெண்டாவதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? இந்த 2 விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? என்னோட கண்கள் மூடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபேண்டசைஸ் பண்ணுறதுக்கா? இங்கே இதே மாதிரி கார்ட்டூன் பார்க்குறீங்களா? அதிகமாக கார்ட்டூன் பார்க்குறீங்களா? அப்போ நீங்கள் எசப்பா, நான் கார்ட்டூனை ரொம்ப விருப்பப்பட்டு நான் பார்க்குறேன், நான் அதிகமாக விருப்பப்படுறேன்ப்பா, அது தப்பு தான், நான் உங்களை நேசிக்கிறத காட்டிலும் நான் கார்ட்டூனை அதிகமாக நேசிக்கிறேன் எசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களுடைய அன்பை கொடுங்க, நான் ஜெபிக்கிறதும் வேத வாசிக்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க ஏசப்பா, நீங்கள் கேளுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, நான் படிக்க நான் ட்ரை பண்ணுறேன், நான் ஜெபிக்க நான் உட்காடுறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுது ஆண்டவரே, அப்பா, நான் ஜெபிக்கும் போது நான் அற்புதங்கள் நடக்கணும் அப்பா, என்கே நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், நான் கண்ணை மூடி நான் உட்காரும்போது நீங்கள் என்கிட்ட பேசணும், நான் தரிசனங்களை பார்க்கணும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளையா நீங்கள் என்னை மாற்றுங்கப்பா. கேளுங்க தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல் ஆண்டவரே நீங்கள் ஒரு விசேஷித்த நோக்கத்தை வைத்திருக்கிறீங்கப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நோக்கம் நிறைவேற நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. முதலாவது இந்த பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற அந்த அடிமைத்தனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு காணப்படுகிற அந்த அடிமைத்தனம் இந்த பிள்ளைகளை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. உண்மையில் ஆண்டவரே ஒரு ஆசை அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, உமக்காக அவங்க நேரம் செலவிடணும், உம்முடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகள் எல்லா ஆண்டவரே நேரத்தை செலவிடணும் அப்பா, நீங்கள் அதுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் வல்லமையினால் நீங்கள் நிரப்புங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுங்க. இந்த பிள்ளைகள் ஜெபிக்கும் போது எங்கெங்கே ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல அற்புதம் நடக்கணும், யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும்ப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாரும் உம்மிடத்துல பேசுகிற பிள்ளைகளை மாற்றுங்க, தரிசனம் பார்க்குற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்கப்பா. வாஞ்சையோட இருக்கிறாங்கப்பா, வாஞ்சையா கேட்கிறாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு. ஏசப்பா கொஞ்சம் ஏசப்பாவை நேசித்தவருக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களோட பேசுவார். சரியா? இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் மெசேஜ் கேட்டீங்களா? அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ கூட லாஸ்ட் வீக் கேட்ட क्वेश्चनக்கான வின்னர் லிஸ்ட்டை நம்ம பார்க்க போறோம். பாப்போமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் குட்டீஸ், உங்க பேர் இதுல வரலன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கேட்க போற கேள்விக்கு கரெக்டான ஆன்சரோட உங்க போட்டோவை அனுப்புனீங்கன்னா அடுத்த வாரம் உங்க போட்டோவை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க குட்டீஸ். ஓகேவா? இன்னைக்கு அடுத்த क्वेश्चन என்னன்னு பாப்போமா? இந்த கேள்விக்கான ஆன்சரை சீக்கிரமா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு உங்க போட்டோவோட சென்ட் பண்ணுங்க குட்டீஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களை நான் அடுத்த ப்ரோக்ராம்ல மீட் பண்றேன். Until then, bye bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.